ராம் நாராயண ராம். இன்று நாம் எங்கள் அனுபவங்களை நீங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்கிறோம். இது மகா குருஜியுடன் நடந்த ஒரு சந்திப்பை குறிக்கின்றது. மகா குரு பாலக் பிரம்மச்சாரி ஜி ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய உடல் சிதன்ய மகாபிரபு உடலாக இருந்தது. 1902 மகா குரு பாலக் பிரம்மச்சாரி ஜியின் நேரடி தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது. அந்த தரிசனத்தை பற்றிய அனுபவம் இது வெஸ்ட் பெங்காலில் நடந்தது. எங்கள் உறவினர்கள் எங்களை ஜகுருதியாக அழைத்துச் சென்று மகா குருஜியின் தரிசனத்திற்கு ஏற்படுத்தினர். அங்கே பல மக்கள் இருந்தார்கள். ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி நிகழ்ந்தது. நாம் கட்டியோடு நிற்கும் வரை மகா குருஜியின் ஒரு சீஷியர் வந்து, "இங்கே சங்கர் ஷர்கர் யார்?" என்று கேட்டார். நாம் முதலில் பதில் சொல்லவில்லை. ஆனால் அந்த சீஷியர் எங்களை நேரடியாக அணுகினேன் மற்றும் மகா குருஜி உங்களை அழைத்திருக்கிறார் என்று கூறினார். அந்த சீஷியருடன் மகா குருஜியின் அருகே சென்றோம். மகா குருஜி நமக்கு அருகில் வருமாறு கூறி வலதுபுறம் மண்ணில் உட்கார்ந்து கொள்வது போன்றது. அந்த நேரத்தில் நான் 22 வயதாக இருந்தேன். சற்று பொறுமையின்மையும் குழந்தைமையை காட்டியது. மகா குருஜி 2 மணி நேரம் வரை நம்மை அங்கு உட்கார வைத்துக் கொண்டிருந்தார். மற்றவர்களுக்கு தீட்சை அளித்து வந்தார். நாம் அப்போது வெளியேற முயற்சி செய்தாலும் அவருடைய சீஷியர்கள் அதை தடுப்பார்கள். அந்த நேரம் வந்ததும் மகா குருஜி நம்மை அருகில் அழைத்து அன்புடன் கயிற்றினார்கள். அந்த அன்பை நான் தந்தையுடன் கூட கயிற்றுக்கொண்ட போதும் உணரவில்லை. பணம் தொடர்பான அனுபவம். மகா குருஜி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். நாம் வர்த்தகம் செய்கிறோம் என்று கூறினோம். அந்த நேரத்தில் அனைத்து குருக்கள் பணத்துக்கேற்ப ஆசைப்படுவார்கள் என்று நினைத்தேன். நாம் தகுதியில் பணத்தை காட்டினோம். ஆனால் மகா குருஜி, இந்த பணம் நமக்கு தேவையில்லை, உங்களுக்கு தான் தேவைப்படும் என்று கூறினார். அவருடைய கருத்து என்னவென்றால், நீங்கள் பணம் சம்பாதித்தாலும் அதை உங்கள் தனியார் தேவைகளுக்கேற்ப செலவழியுங்கள், மீதமுள்ள பணத்தை சேமிக்கவும். மகா குருஜியின் பரிமாற்றம். மகா குருஜி எங்களுக்கு ராம் நாராயண ராம் என்ற பிஜ் மந்திரத்தை வழங்கினார்கள். இது வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தியது. 1. ராம் வானம், அனந்தம், பிரம்மாண்டம் மற்றும் கடைசி சிறப்பின் உருவாக்குனர். எண்ணன் நாராயண அனைத்து விண்மீன்கள் மற்றும் கிரகங்களை குறிக்கின்றது. 3வது ராம் மனிதர்கள், ஜீவன்கள், செடி, பூச்சிகள் மற்றும் அனைத்து உயிரினங்களை குறிக்கின்றது. இந்த ராம் நாராயண ராம் என்ற மந்திரத்தின் அர்த்தத்தால் பல ஜீவங்கள் உருவானது. வாழ்க்கைக்கு அழைப்பு. இந்த மந்திரத்தை கொண்டு நாம் அனைவரும் இணைந்து சாந்தி, சமத்துவம், ஆன்மீக சந்தர்ப்பங்கள் எதுவும் செய்யலாம். மேலும் இந்த ஜபத்தை தினமும் செய்யுங்கள்.